கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே நிலத்தகராறில் தலையிடக்கூடாது என கூறியதால் முந்திரி தொழிலதிபரை தாக்கிய திமுக நிர்வாகி உட்பட 2 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். அதாவது பண்ருட்டி அருகே நிலப்பிரச்சனையில் முந்திரி தொழிலதிபரை தாக்கிய திமுக பேருக்கழக செயலாளர் உட்பட 2 பேர் மீது நீதிமன்ற உத்தரவின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தோம்னா கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த தொரப்பாடி பேரூராட்சியில் உள்ள கார்த்திக் குப்தா என்பவர் முந்திரி தொழில் செய்து வருகிறார். இவர் தனது குடும்ப சொத்தாக பண்ருட்டி புதுப்பேட்டை அருகே உள்ள சுமார் 2 ஏக்கர் நிலத்தை விற்பனை செய்வதற்காக ரியல் எஸ்டேட் செய்பவர்களை அணுகியுள்ளார். அப்போது பார்த்தோம்னால் நிலத்தில் உள்ள பிரச்சனை காரணமாக அவர் நிலத்தை விற்பனை செய்ய முடியாத சூழல் ஏற்படுகிறது. இந்த நிலையில பார்த்தோம்னா கடந்த நவம்பர் மாதம் பாத்தீங்கன்னா தொரப்பாடி பேரூராட்சி தலைவர் வனஜாவுடைய கணவரும் அந்த தொரப்பாடி பகுதி திமுகவினுடைய பேரூராட்சி செயலாளருமான சுந்தரவடிவேல் என்பவரும் அவரது நண்பர் ராஜாராம் என்ற இருவரும் கார்த்திக் குப்தாவோட வீட்டுக்கு போய் உங்களுடைய நிலப்பிரச்சனையை நாங்க சரி செய்து விற்பனை செஞ்சு தருவோம், ஆனா அதுக்கு கமிஷனா நீங்க ஒரு 20 லட்சம் ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு மிரட்டியிருக்காங்க. அதுக்கு கார்த்திக் குப்தா பாத்தீங்கன்னா எங்க நிலப்பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க தலையிட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அதுல ஆத்திரமடைந்த அந்த திமுக பேருக்கழக செயலாளர் சுந்தரவடிவேலும் ராஜாராமும் 2 பேருமே பாத்தீங்கன்னா கார்த்திக் குப்தாவோட அவர் வீட்டுல வச்சு அடிச்சு மிரட்டி இருக்காங்க. இது குறித்து பார்த்தோம்னால் கார்த்திக் குப்தா புதுப்பேட்டை காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்கிறாரு அப்பவே. ஆனா சுந்தரவடிவேல் திமுகவுடைய பேருக்கழக செயலாளர் அப்படின்றதாலையும் பேரூராட்சி மன்ற தலைவருடைய கணவர் அப்படின்றதாலையும் அவர் மேல காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யாமல் இருந்துள்ளனர். இதையடுத்து கார்த்திக் குப்தா கடந்த ஏப்ரல் மாதம் பாத்தீங்கன்னா பண்ருட்டி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் கார்த்திக் குப்தாவின் புகார் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளனர். அதன்படி பார்த்தோம்னால் புதுப்பேட்டை போலீசார் தொரப்பாடி பேரூர் கழக திமுக செயலாளர் சுந்தர வடிவேல் மற்றும் ராஜாராம் உள்ளிட்ட 2 மீது வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரகாஷ், அதாவது பார்த்தோம்னா குறிப்பா சொல்லணும்னா திமுக பிரமுகர் என்பதனால் காவல்துறையினர் கடந்த 1 ஆண்டாகவே வழக்கு பதிவு செய்யாமல் இழுத்தடித்துள்ளனர். பின்னர் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அந்த திமுக பிரமுகர் உட்பட 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.